மும்பையைச் சார்ந்த சேஜல் ஷா என்பவருடைய மகள் வீஹா பிறந்ததிலிருந்து பார்வை குறைபாடு உடையவராக இருந்தார். அதன் பிறகு வேறு சில குறைபாடுகளும் சேர்ந்து கொண்டன. அவரை பள்ளிக்கூடங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கின. அதனால் சேஜல் மனமுடைந்து போனார். இந்த புறக்கணிப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர் சிந்தித்தார், இந்த புறக்கணிப்பினால் மனம் உடைந்து போவதால் எந்த பயனும் இல்லை. இப்புறக்கணிப்பை புரட்சியாய் மாற்றுவது என்று முடிவு செய்தார். எந்த பள்ளியும் தன் குழந்தையை ஏற்றுக்கொள்ளாததால் அவரே ஒரு பள்ளியை தொடங்கினார். மரிப்போசா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி பல்வேறு குறைபாடுகள் உடைய பிள்ளைகளுக்கு சிகிச்சைகள் கொடுப்பதும், வாழ்வியல் திறன்களை கற்றுக் கொடுப்பதும், கல்வி அளிப்பதுமாக பல்வேறு பணிகளை அவர்களுக்காக செய்ய தொடங்கினார். 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் சேர்ந்து பயன்பெற்று வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு முதல் இவ்வமைப்பானது அரிய ஒரு சேவையை மும்பையின் தெற்கு பகுதியில் சத்தமின்றி செய்து கொண்டிருக்கின்றது. புறக்கணிப்புகள் நமக்கு மன வருத்தத்தை தரும். மற்றவர்கள் ஏன் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்ற கேள்வி எழும். இதனால் மன உளைச்சலும் மன அழுத்தமும் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழலில் புறக்கணிப்புகளை நாம் எப்படி கையாளுவது? அதற்கு சேஜல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் இஸ்ராயல் மன்னனிடம் அனுப்பப்படுகின்றான். எலிசா இறைவாக்கினர் அவனை தன்னிடம் அனுப்பி வைக்குமாறு கேட்கிறார். நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்கிறார். எலிசா இறைவாக்கினர் தம்மை அற்புதமான விதத்தில் நலமாக்குவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நாமானுக்கு இச்செய்தி மகிழ்ச்சியை தரவில்லை. தான் புறக்கணிக்கப்பட்டதாக அவன் எண்ணுகிறான். ஆனால் அவனுடைய பணியாளர்கள் எலிசா இறைவாக்கினர் சொன்னதை செய்யுமாறு அவரிடத்தில் வேண்டுகின்றனர். இறுதியாக நாமான் புறப்பட்டு சென்று யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலம் அடைகின்றார். இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று தன் நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். தான் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்து எலிசா இறைவாக்கினர் சொன்னதை செய்யாமல் போயிருந்தால் அவர் நலம் பெற்றிருக்க முடியாது. அவருடைய பணியாளர்கள் சொன்னதை கேட்காமல் இருந்திருந்தாலும் அவர் நலம் பெற்றிருக்க முடியாது. அங்குதான் அதிசயம் நிகழ்கின்றது. இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என இயேசுவும் நாசரேத்து மக்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளாமையை எண்ணி மனம் வருந்தி கூறுகிறார். அதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை இறைவாக்கினர் எலியாவின் வாழ்விலிருந்தும் இறைவாக்கினர் எலிசாவின் வாழ்விலிருந்தும் மேற்கோள் காட்டுகிறார். இயேசு புறக்கணிப்புகளை கண்டு ஏற்றுக்கொள்ளாமையை கண்டு முடங்கி போய்விடவில்லை. அவர்கள் சீற்றம் கொண்டு மலை உச்சியிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்ற போதும் அவர் அவர்களிடையே நடந்து சென்று அங்கிருந்து போய்விடுகிறார். இது இயேசுவின் துணிச்சலை காட்டுகிறது. எதிர்ப்புகளையோ புறக்கணிப்புகளையோ ஏற்றுக்கொள்ளப்படாமையோ நாம் எப்படி கையாளுகிறோம்? எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறோமா? முடங்கி போய் விடுகிறோமா? அவர்களை பற்றி எல்லோரிடமும் சொல்லி ஆறுதல் பெற முயல்கிறோமா? அல்லது எல்லாவற்றையும் துணிச்சலோடு கடந்து செல்லவும் இறைவனின் கரங்களில் அவற்றை அர்ப்பணித்து விட்டு வாழவும் முயல்கிறோமா? சிந்திப்போம்.